பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரா, மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுடைய மார்க்கம் மேலோங்குவதற்காக செய்த பயணம். ஷேக் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறாங்க, வ ஃபுரிதத் அலைஹி ஸலாத்துல் ஹம்ஸ் வ ஸல்ல ஃபீ மக்கத ஸலாஸ சினீன் வ பஅதஹா உமிர பில் ஹிஜ்ரதி இலல் மதீனா. மிஅராஜுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன நேரத்தில் நடந்ததை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மிஅராஜில் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் ஐவேளை தொழுகைகளை கடமையாக்கினான். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் 3 ஆண்டுகள் தொழுதார்கள். ரசூலுல்லாஹ் 40 வயதில் நபியானாங்களா? நுபுவத்துடைய 10வது வருடம், அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போனாங்க, இது மிஅராஜுக்கு போனாங்க. அப்போ 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது. பிறகும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு 3 வருடங்கள் மக்காவிலேயே இருந்து தான் தாவா செய்துகிட்டு இருந்தாங்க. அப்போ மக்காவில் 3 வருடங்கள் இந்த 5 வேளை தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுருக்கிறாங்க, சஹாபா தொழுதாங்க. அதன் பிறகு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய கட்டளையிடப்பட்டார்கள். அப்போ 13 வருடங்கள் ரசூலுல்லாஹ் நபியான பிறகும் மக்காவிலே தான் இருந்தாங்க. அதில் கடைசி 3 வருடங்கள் 5 வேளை தொழுகையும் தொழுதாங்க. இந்த பகுதியை ஷேக் சாலிஹ் அல் உஸைமின் ரஹிமஹுல்லா எப்படி விளக்குறாங்க அப்படின்னா, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும் வரை 4 ரக்காயத் தொழுகைகளை 2 ரக்காயத்துகளாகவே தொழுதார்கள். அப்படின்னா என்ன? மிஅராஜுக்கு போய் வந்த பிறகு தொழுகைகள் 4 ரக்காயத்துகள் எல்லாம் 2 ரக்காயத்துகளாக தான் இருந்தது. எது வரைக்கும்? மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிற வரைக்கும். அதுவே பயணத்தில் தொழும் தொழுகையாக பின்னர் ஏற்படுத்தப்பட்டது. சரியா? அப்போ பயணத்தில் 4 2ஆக தொழுகிற தொழுகை பிறகு வந்தது. சரியா? முதல்ல 2 தான் இருந்தது, பிறகு பயணத்தில் இருந்தால் மட்டும் 2ஆக தொழலாம் அப்படின்னு சுருக்கி கொள்ள அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். ஊரில் தங்கி இருக்கும் பொழுது தொழுகின்ற தொழுகை 4 ரக்காத்துகளாக அதிகரிக்கப்பட்டது. எப்போ? மதீனாவுக்கு வந்த பிறகு. அப்போது இதுதான் தொழுகை கடமையாக்கப்பட்ட வரலாறு. 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது மேராஜில். ஆனால் எடுத்த உடனேயே ஒவ்வொரு வேளை தொழுகையிலும் உள்ள ரக்காயத்துகளுடைய எண்ணிக்கைங்கிறது 2ஆக மட்டும்தான் இருந்தது. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த பிறகு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் தொழக்கூடிய 4 ரக்காயத் தொழுகையில் இருக்கக்கூடிய புஹர், அசர், இஷா இதெல்லாம் பிறகு மதீனாவுக்கு வந்த பிறகு தான் 4ஆக ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு தான் பயணத்தில் இருந்தால் மட்டும் 2ஆக தொழுது கொள்ளுங்கள்ங்கிற சலுகையை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இப்போ நம்ம இந்த மாதிரி வரலாறுகளையும் இணைத்து மார்க்க விஷயங்களை அடிப்படையில் கற்றுக்கொள்கிறோம். அடுத்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும்னு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்ததா? ஏன், என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து இஸ்லாமின் பக்கம் மக்களை அழைப்பதை விட்டு மக்காவாசிகள் தடுத்து கொண்டிருந்தாங்க. எப்போ தாவாவுக்கு முழுக்க தடை வருதோ, முட்டுக்கட்டைகள் வருதோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றவோ அதை பரப்பவோ எல்லா விதத்துலேயும் நமக்கு வழி இல்லாத சூழல் வந்து விடுகிறதோ, அப்போது நம்ம இருக்கின்ற பகுதியிலே அப்போதும் இருப்போன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த இடத்த விட்டு வெளியேற முயற்சி செய்யணும், வெளியேறி விடணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது. எங்கே நம்ம போனாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றலாம். எங்கே தடுக்கப்படுதோ அங்கே இருக்கிறது முட்டாள்தனம். ஏன்னா நாம் ஒன்று நமக்கு சக்தி இருந்து அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்ததுன்னா அதை தடுத்து அதிலிருந்து நாம் வெற்றி அடையலாம். ஆனால் வெற்றிக்கான வழிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்குது, நமக்கு சூழ்நிலை அப்படி சாதகமாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இருந்து கொண்டே இருப்பது நம்ம மார்க்கத்தை விட்டு தூரமாக இருக்கிறதுக்கு அதுவே காரணமாயிடும். மார்க்கத்தை ஒருவருக்கொருவர் எடுத்து சொல்லி போதிப்பதற்கும் தடை இருந்ததுன்னா மார்க்கம் நம்ம மக்களுக்கு மத்தியிலே போக முடியாத ஒரு நிலை இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட சூழலில் மக்காவில் இருந்த நிலைமை, ரசூலுல்லாஹ் நபியானதுலேருந்து 13 வருடங்கள் தாவாவை தௌஹீதை எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் மக்காவாசிகள் என்னென்ன முயற்சி செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து ரசூலுல்லாஹையும் சஹாபாக்களையும் முடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் அவர்களுடைய தாவாவை தடுப்பதற்கும் முயற்சி செய்துகிட்டு இருக்கிறாங்க.
இதில் உச்சகட்டம் ரசூலுல்லாஹ் கொலை செய்யவும் திட்டமிட்டாங்க. ஓகே, அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத் செய்து விடுங்கள்ங்கிற கட்டளை இறக்கினான். நபியாக அனுப்பப்பட்ட பிறகு 13 ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதத்தில் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் மிக பிரியமான ஊரான முதலில் வஹி எனும் இறை செய்தி அருளப்பட்ட ஊரான மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்து அடைந்தார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டுகளுக்கு பிறகு தான் ரபியுல் அவ்வல் மாதத்தில் என்ன ஹிஜ்ரத்தை செய்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ஷேக் சாலிஹ் அல் உஸைமின் ரஹிமஹுல்லா குறிப்பிட்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்தது ரபியுல் அவ்வலில் மதீனாவுக்கு வந்தாங்கங்கிறது சரியா. இப்போ ரபியுல் அவ்வல் வந்து இஸ்லாமிய ஆண்டு மாத கணக்கில் எத்தனாவது மாதம்? ரபியுல் அவ்வல் என்ன? முஹர்ரம், அப்புறம் சஃபர், ரபியுல் அவ்வல். ஏன் அப்படி மசன்னு பார்க்குறீங்க? சட்டுன்னு சொல்ல வேண்டியதானே, ஏதோ 8ஆவதா 9ஆவதாங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ரபியுல் அவ்வல் 3ஆவது மாதம். ஹிஜ்ரத் செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனது ரபியுல் அவ்வலில் தான். ஆனால் இஸ்லாமிய ஆண்டை தொடங்குறது, அதில் கணக்கிடுறது மாதத்தின் வருடத்தின் முதல் மாதமாக கணக்கிடுறது எந்த மாதம்? முஹர்ரம் சரியா. முஹர்ரம் தான் முதல் மாதமாக இருக்குது. ஹிஜ்ரி கணக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்ததிலிருந்து கணக்கிடுறது. இப்போ 1400 எவ்வளோ? 80ஆ? 44ஆ? 47ஆ? கரெக்டா? என்ன ஹிஜ்ரி எத்தனை? 1447, 87, 47 உறுதியாக இருக்குதா? 47. இப்போ நாம் இருக்குது 1447னா ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்து 1447ஆவது வருஷம் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போய் 1447ஆவது வருடத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் ஹிஜ்ரத் செய்தது ரபியுல் அவ்வலில் தான். ஆனால் முதல் மாதமாக முஹர்ரம். ஏன்னு கேட்டால் முஹர்ரமுடைய அந்த மாதம்ங்கிறது துல்ஹஜ்ஜுக்கு அடுத்த மாதம். புரியுதா? துல்ஹஜ் முடிஞ்ச பிறகு முஹர்ரம் தானே வருது. துல்ஹஜ்ஜுடைய அந்த மாதத்தில் தான் இந்த ஹிஜ்ரத்தை பற்றிய பேச்சே வந்தது. ஹிஜ்ரத் செய்த ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்துடுறது தான் நல்லது, நாம் மதீனாவுக்கு ரசூலுல்லாவை அழைத்து கொள்ளணும், இனி மக்காவில் ரசூலுல்லாவை தங்க விடுறது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அன்சாரிகள், யார் மதீனாவாசிகள் ஹஜ்ஜுக்கு வந்த நேரத்தில் பேசிக்கொண்டாங்க. ஹஜ்ஜு முடிச்சுட்டு திரும்பி போகும்போது ரசூலுல்லாவிடம் நீங்கள் மதீனாவுக்கு வாங்கினே ரசூலுல்லாவிடம் சஹாபாக்கள் குறிப்பாக அன்சாரிகள் ரொம்ப வலியுறுத்தினாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை வரும்னு எதிர்பார்த்தாங்க. அப்போ இந்த பேச்சு தொடங்கியது துல்ஹஜ்ஜில். இதுக்கான ஏற்பாடு ரசூலுல்லாஹ் வரணுங்கிறதுக்கான ஏற்பாடுகளில் அந்த மனநிலையில் மதீனாவாசிகள் தயாரானதெல்லாம் முஹர்ரம் தான். அதனால் வந்து முதல் மாதமாக முஹர்ரமை வந்து பின்னாடி கணக்கிட்டாங்க. ரபியுல் அவ்வலில் தான் ஹிஜ்ரத் நடந்ததுன்றாலும் அது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த பேச்சுக்களை வந்ததுனால முஹர்ரம் முதல் மாதமாக இருக்கட்டும் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆண்டு கணக்கு அவங்க தான் தொடங்கி விட்டாங்க. அதாவது இந்த மாதிரி கணக்கிடலாம், நமக்கான கேலண்டர், நமக்கான ஹிஜ்ரி கணக்கு அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துலேருந்து ஆரம்பிப்போன்ட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபா முஹாஜிர் அன்சாரிகள்கிட்ட மஷூரா செய்து இந்த கணக்கு பிறகு தான் தொடங்கப்பட்டுச்சு. அப்போது அந்த கணக்குப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் துல்ஹஜ்ஜில் ஆரம்பித்ததுனால, அந்த பேச்சு இருந்ததுனால முஹர்ரம் 1லிருந்து ஆண்டு தொடங்குது. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வலில் மதீனாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருடங்களாக மக்காவில் தங்கி தம் இறைவனுடைய தூதுத்துவ பணியை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி கொண்டும் தெளிவான ஆதாரத்துடன் அதன்பால் மக்களை அழைத்து கொண்டும் இருந்த பிறகு தம் இறைவனின் உத்தரவுப்படி ஹிஜ்ரத் செய்தவர்களாக மக்காவிலிருந்து வெளியேறினார்கள். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல தன்னுடைய நபித்துவ ரிசாலத்துடைய பணி, அதாவது அல்லாஹ்வின் இபாதத்தின் பக்கம் தௌஹீதின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டுங்கிற பணியை, அந்த கடமையை 13 வருடங்கள் மக்காவில் செய்தாங்க. அது வெற்றி பெறாமல், அதாவது
குறைஷிகள் அதை தடுக்கிற அளவுக்கு மிக மோசமான இருந்தது. அவங்களுக்கு எல்லா ஆதாரங்களும் தெளிவுபடுத்தி அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்த பிறகு அவங்க நிராகரித்து கொண்டிருந்ததுனால அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பிறகு ஹிஜ்ரத் செய்தாங்க. இது போலத்தான் தாவாவில் இதுதான் வழிமுறை, தாவாவுடைய மன்ஹஜ் இது. சரியா? சலஃபியாவுடைய மன்ஹஜ் இதுதான். தௌஹீதை எடுத்து சொல்லி தௌஹீதை கொண்டு தாவாவை செய்யணும். பிறகு அதற்கான எதிர்ப்புகள் அல்லது சாதக பாதகங்களை பார்த்து நாம் வெளியேற வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா அந்த இடத்தை விட்டு ஹிஜ்ரத் செய்து வெளியேறிடணும். இதன் மூலமாக எங்கே தௌஹீதுக்கு ஆதரவான சூழல் இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு இருந்து கொள்ளணும். காப்பீர்களோடு கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது. காப்பீர்கள் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டாங்கன்னா நம்ம அவங்களோட இருக்க போகிறோம். ஏன்னு கேட்டால் அவங்க தான் முஸ்லீம் ஆகிடுறாங்கல்ல. ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் முஷ்ரிக்குகளாகவும் அது கடுமையை எதிர்ப்பவர்களாகவும் தடுக்கக்கூடியவர்களாகவும் தாவாவுக்கு எதிரிகளாகவும் முஸ்லீம்களை அழிப்பதற்கு திட்டமிடக்கூடியவர்களாகவும் இருந்தால் அவங்களோடு இருக்கிறதை விட்டுவிடணும். இதுதான் உலமா அஹ்லு சுன்னாவுடைய சலஃபி உலமாக்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பு. ஆகவே தான் நமக்கான வெற்றியை அல்லாஹ் தஆலா நமக்கு வாழ்க்கையில் பல அதிகாரத்தை தரணும்னா முதல்ல தௌஹீதுடைய தாவாவை தான் முன்னிலைப்படுத்தணும். மற்ற விவகாரங்களில் அரசியலில் அது இதில் இறங்கி நம்முடைய எல்லா முக்கியமான நோக்கங்களிலிருந்து திசை மாறக்கூடாது. இன்றைக்கி உலகம் முழுக்க நடக்கிறது அதுதான். ஜனநாயகம் அது இதுன்னு இருக்கிற அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியில் மக்கள் அதில் போய் விழுந்து அதிலேயே திசை மாறி ஒரு பாதையில் போயிட்டே இருப்பாங்க. தாவாவுக்கான சூழலோ அல்லது அந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்களோ எதுவுமே நடக்காமல் அழிவில் தான் மக்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் இதே மாதிரி ஒரு சூழலில் இப்போ பலஸ்தீனில் நடக்கிற விஷயங்கள்லாம் இருக்கும்போது உலமாக்களில் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா போன்றவங்க பலஸ்தீன் மக்களுக்கு சொன்ன தீர்வு என்னன்னு கேட்டால் நீங்கள் ஹிஜ்ரத் செய்திருங்க அப்படின்னு. அந்த பகுதியை விட்டு நீங்கள் ஹிஜ்ரத் செய்திருங்க, அல்லாஹ்வை வணங்குவதற்கு எங்கே உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்குதோ அந்த பகுதிக்கு அங்கே போயிடுங்க அப்படின்னு. ஏன்னா அல்லாஹ் தஆலா நம்மிடம் நம்ம சக்திக்கு மீறி உள்ள விஷயத்தில் கேள்வி கேட்க மாட்டோம். இப்போ நம்மளால் முடியல அப்படின்னா எதிரிகளை எதிர்கொள்வதற்கான ஆற்றல் வர்ற வரைக்கும் நம்ம ஹிஜ்ரத் செய்துட்டு போயிடலாம். ஏன்னா ரசூலுல்லாஹ் அப்படி தான் பண்ணாங்க. அதே அல்லாஹ் தஆலா தௌஹீதுக்காக அவங்க எடுத்த முயற்சியை கொண்டு வெற்றியும் கொடுத்த பிறகு அதே மக்கா ரசூலுல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டின் கீழே 8 வருஷத்தில் திரும்பி வந்துடுச்சு. அப்போ மார்க்கத்தை பற்றி பிடிச்சு தௌஹீதிலையும் சுன்னாவிலையும் நம்ம உறுதியாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான். அதில் ஆரம்பத்தில் சில நேரத்தில் நமக்கு எதிர்ப்புகள்னால நம்ம தோல்வி அடைஞ்சு நலிந்து பலவீனமாக இருந்தால் கூட மார்க்கத்தை பற்றி பிடித்தோம், இஸ்திகாமத்தோடு உறுதியோடு அதில் இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா ஒரு கட்டத்தில் அதற்கான வெற்றியை நமக்கு கொடுப்பான். மக்கா வெற்றி அப்படித்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடச்சிச்சு. பாருங்கள், ஹிஜ்ரத் செய்து ஊரை விட்டு சஹாபாக்கள் முஸ்லீம்களே இல்லாத ஒரு சூழல் மக்காவில் வெளியேறிட்டாங்க. கொஞ்ச நெஞ்சு இருந்த முஸ்லீம்களும் அங்கே இருக்கிற அடக்குமுறைகள் பிரச்சனைகள் தாக்கு பிடிக்க முடியாமல் எதிரிகள் மிகச்சிருக்கிற சூழல்னால அப்போ வெளியேறிட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அல்லாஹ் வெற்றி கொடுப்போம். அதனால தான் இமாம் அல்பானி போன்றவங்க பலஸ்தீன் பிரச்சனையில் நான் பலஸ்தீன் மக்களுக்கு இருக்கிற சிறந்த தீர்வாக அவங்க ஹிஜ்ரத் செய்கிறத விட சிறந்த தீர்வை நான் பார்க்கல அப்படின்னாங்க. ஏன்னா ஒன்று அரபு நாடுகளில் இருந்து அவங்களுக்கு பலம் இருந்து அவங்க ஆதரவு கொடுத்து அதன் மூலமாக எதிரிகளோடு யகூதிகளோடு போர் செய்யணும். யகூதி நசாராக்களோடு போர் செய்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட ஆயுத பலம் இல்லை, அதற்கான சூழ்நிலையும் அவங்களுக்கு இல்லை. எதிரிகள் மிகச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு வலு கூடி இருக்குது, அவங்கள்ட்ட தொழில்நுட்பங்கள் ஆயுதங்கள் வலுவான ஆயுதங்கள் இருக்குது. முந்தைய காலத்தை போல் ஆயுதம்னா ஒரு வாளை வச்சு சண்டை போடுற நிலையெல்லாம் இல்லை இப்போ. சரியா? எதிரிகள்கிட்ட எல்லா விதமான ஆயுதங்களும் வச்சுருக்கிறாங்க. வாள் சண்டைக்கு அது போன்ற அவங்கள மிகைக்கிற அளவுக்கு ஆயுதம் முஸ்லீம்கள்கிட்ட இல்லை. அப்போது அரபு நாடுகள் முஸ்லீம்களுடைய நாடுகள் அவங்க பலஸ்தீன பிரச்சனையில் அநியாயக்காரர்களான யகூதி நசாராக்களுக்கு எதிராக போர் செய்கிற அளவுக்கான சூழ்நிலையில் அவங்க இல்லை. அவங்க தங்களை காப்பாற்றிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ரெண்டாவது, அவங்கள்ட்ட மார்க்க ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வலுவான அகீதா மன்ஹஜில் இருக்கக்கூடிய சுன்னாவை பற்றி பிடித்த பெரும்பான்மையான மக்களும் இல்லை. என்ன முஸ்லீம்களின் நாடுகளில் அவங்களிடமும் அந்த முஸ்லீம் நாடுகள்லேயே ஏராளமான அனாச்சாரங்கள், குறிப்பாக பாவமான விஷயங்களில் ஈடுபடுறது, உலக ஆசைகள் மோகங்களில் விழுந்து கிடக்கிறது. இது இப்படி கூட்டமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி சீக்கிரம் வராது. அப்போது இந்த மாதிரி ஒரு சோதனையான காலத்தில்
இருக்கிற பலஸ்தீன மக்கள் எப்படி தங்களை காப்பாற்றிக்கிறது அப்படின்னா, அவங்களுக்கு எங்கே அல்லாஹ்வை வணங்கி வாழ்வதற்கு வழிவகை இருக்குதோ அந்த இடங்களுக்கு அவங்க போயிடணும் அப்படின்னாங்க. அது ஒன்றும் அவங்க மேலே குற்றமும் ஆகாது. ஏன்னா ரசூல்லா மக்கா விட்டே கிளம்பி போனாங்களே, புரியுதா? மக்கா விட பூமி, அதாவது பூமியில் மக்கா விட காபத்துல்லா விட உயர்ந்த பூமி இல்லை, ஆனால் அதை விட்டு கிளம்பி போனாங்க. அதனால் ஹிஜ்ரத்துங்கிறது அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய, தௌஹீதுக்காக மார்க்கத்துக்காக செய்யக்கூடிய பயணம். இப்போ ஷேக் சாலிஹ் அல் உஸைமின் ரஹிமஹுல்லா குறிப்பிட்றாங்க, அந்த காலகட்டத்தில் பெரும்பாலான குறைஷிகளிடமும் குறைஷி தலைவரிடமும் அவர்கள் கண்டது தமது அழைப்பை ஏற்றுக்கொள்ளாது புறக்கணிப்பதையும் இறை தூதருக்கும் அவரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் சொல்ல முடியாத துன்பங்களை தருவதையும் தவிர வேறு எதுவும் இல்லை. ஏன் ஹிஜ்ரத் செய்தாங்கன்னா சூழ்நிலை அப்படி தான் இருந்துச்சு. ரசூல்லாவும் சஹாபாவும் கடுமையான துன்பங்களை எதிர்கொண்டாங்க. முடிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற சதித்திட்டத்தை நிறைவேற்றும் அளவுக்கு அவர்களின் விவகாரம் இருந்தது. அந்த அளவுக்கு போயிடுச்சு. நபித்தோழர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதை கண்ட குறைஷி தலைவர்கள் தாருன் நத்வா என்ற வீட்டில் ஒன்று கூடி முகமதை என்ன செய்வது, நிச்சயமாக அவரும் மதீனா சென்று தம் தோழரோடு சேர்ந்து அன்சாரிகளின் ஆதரவையும் உதவியும் பெற்று விடுவார். அந்த அன்சாரிகள் தங்கள் மனைவி மக்களை பாதுகாப்பது போல அந்த முகமதை பாதுகாப்பதற்கு அவரிடம் உறுதி பிரமாணம் எடுத்திருக்கிறார்கள். அப்போது குறைஷிகளுக்கு எதிரான ஒரு ஆட்சி நிச்சயமாக உருவாகிவிடும், என்ன செய்யலாம் என்று ஆலோசித்தார்கள். ஏற்கனவே ரசூல்லாவுடைய ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி சஹாபாக்கள் நிறைய பேர் ஹிஜ்ரத் செய்து போயிட்டாங்க எங்கள் மதீனாவுக்கு. குறைஷிகளாக இருந்த மக்காவாசிகள் காஃபிர்கள் தாருன் நத்வான் அவங்களுடைய மன்றம், சரியா, அந்த மன்றத்தில் உட்காந்து ஆலோசனை செய்கிறாங்க. ஏன் முஹம்மதும் போயிட்டார்னா ஒரு ஆட்சி உருவாகிடும் மதீனாவில், அவங்க எல்லாம் ஒரு ஆட்சி நிறுவிட்டாங்கன்னா, அவங்க மிகச்சிட்டாங்க அப்படின்னா அப்புறம் என்ன ஆகும், நாம் பலவீனப்பட்டு அவர்களுடைய எதிர்ப்பு கடுமையாக ஆளாகுவோம். அவங்கள வளர விடக்கூடாது. அப்போது முகம்மது அவங்க போனாலும் முகம்மதை போக விடாமல் நாம் கொலை செய்திடலாம் அப்படி திட்டமிட்டாங்க. எங்கே மக்காவில் ரசூல்லா இன்னும் போகலை, அதுக்குள்ளே அவங்க திட்டமிடுறாங்க. அப்போது அல்லாஹ்வின் விரோதியான அபூ ஜஹல் ஒரு கருத்தை சொன்னான். அவன் என்ன சொன்னான்னா, ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் திடகாத்திரமான ஒரு இளைஞரை தேர்ந்தெடுத்து அவர்கள் ஒவ்வொருவரிடமும் கூறிய வாளை கொடுத்து பின்பு அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் முகம்மதின் மீது பாய்ந்து ஒரே வெட்டாக வெட்டி அவரை கொன்று விட வேண்டும், நாம் நிம்மதி அடைந்து விடலாம். இது அபூ ஜஹல் சொன்ன ஐடியா. அவன் இப்படி ஒரு ஐடியா சொன்னான்னா, குறைஷியிலேருந்து யாராவது ஒருத்தர் ரசூல்லாவை கொலை செய்கிறான்னு வைங்க, அந்த கொலை செய்தவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவரோ அந்த கோத்திரத்துக்கு தான் மற்றவங்க, அதாவது ரசூல்லாவுடைய குடும்பத்தவர்கள் குறிப்பாக அவங்க போர் செய்வாங்க. இது இந்த மாதிரி பழி தீர்ப்பதற்கான இந்த போர் இப்படி நடக்கும். என்ன, மக்காவாசிகளிடம். இப்போ ஒருத்தன் இன்னொருத்தன் கொலை செய்துட்டான் அப்படின்னா, இந்த கொலை செய்தவன் எந்த குடும்பத்தை சேர்ந்தவனோ அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் மற்றவங்களெல்லாம் ஒதுக்கி வைக்கணுங்கிறதும் அவங்கள தண்டிக்கணுங்கிறதும் மக்காவாசிகள்கிட்ட இருந்த வழிமுறை. அப்போது கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தார் பழி தீர்ப்பாங்க இல்லையா, அப்போ பழி தீர்க்கறதுக்காக அவங்க அந்த சம்மந்தப்பட்ட மனிதனை கடுமையை எதிர்க்கிற அளவுக்கு போகும்போது பெரிய சிக்கலாக இருக்கும். அப்போ இந்த எதிர்ப்பை சமாளிக்கிறது எப்படி? அதனால் இவன் ஒரு ஐடியா சொன்னால், முகம்மதை கொலை செய்தவர் எல்லா கோத்திரத்துலேருந்து ஒருத்தர் ஆள் இருந்தாங்கன்னு வைங்க, அப்போ என்ன ஆகுன்னு கேட்டால், அந்த கொலை செய்யப்பட்ட ரசூல்லாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் இருக்கிறாங்களா, அதாவது ரசூல்லா கொலை செய்யப்பட்டாங்கன்னா அந்த குடும்பத்தார் இரத்த பழி தீர்க்க முடியாமல் எல்லா தங்க ஊர் மக்களை பகைச்சிக்கிட்டு நிற்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்க. அப்போது பழி தீர்க்க முடியாமல் போர் செய்ய முடியாமல் அவங்க பயந்துருவாங்க. இதை வச்சு நாம் அவங்களுடைய எதிர்ப்பை முடக்கிடலாம் அப்படின்னு ஐடியா சொன்னான். அதனால் ஒவ்வொரு குடும்பம், அந்த குறைஷி கோத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தார் அவங்களில் ஒரு இளைஞரை, நல்ல வலுவான நல்ல பலசாலியான இளைஞரை அழைச்சி பேசி அவன்கிட்ட வாழை கொடுத்து எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வெட்டணும். அதாவது கொலையின் பழி எல்லா குடும்பத்தின் மீது இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ரசூல்லாவுடைய குடும்பத்தார் பழி தீர்க்க முடியாமல் தவிப்பாங்க, ஒன்றும் செய்ய முடியாது, ஊரே நமக்கு எதிராக நிற்குதே, எல்லா குடும்பத்திலேருந்தும் கொலை செய்திருக்கிறாங்க சேர்ந்து அப்படின்ட்டு அபூ ஜஹல் சொல்கிறான். இதைத்தான் அவங்க
அமல் செய்ய பார்த்தாங்க. அந்த குற்றத்தில் எல்லா கோத்திரத்தாருக்கும் பங்கு உண்டு என்று ஆகிவிடும். சரியா? அதில் அப்துல் முனாஃப் குடும்பத்தவர்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் தான் அப்துல் முனாஃப். சரியா? பழிக்கு பழி ஒட்டுமொத்தமாக அனைத்து கோத்திரத்தாரும் போராட முடியாது. ஆக கொலைக்கு நஷ்டஈடு கேட்பதை பொருந்திக் கொள்வார்கள். எல்லாம் சரி நஷ்டஈடு வாங்கிக்கோங்க, அது கொலைக்கு கொலைன்னு இருக்குதுல்ல, அது விட்டுருவாங்க. ஏன்னா அத்தனை பேர்கிட்டையும் பகைச்சிட்டு எப்படி கொலை செய்கிறது? அதுக்கு வந்து நஷ்டஈடு கொடுத்துடலாம், வேலை முடிச்சிடலாம். சரி நாங்கள் முடிச்சிட்டோம், நீங்கள் என்ன நஷ்டஈடு கேட்குறீங்க, எங்கள் குடும்பத்தார் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் கேட்குறீங்களோ கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு பேச்சை முடிச்சிடலாம். ஆக மொத்தம் நம்முடைய பிரச்சனை சால்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறைஷிகளில் அபூஜஹலுடைய திட்டத்தை அவன் சொல்கிறான். மற்றவங்க ஏற்றுக்கிட்டாங்க. முஷ்ரிக்குகள் இணை வைப்பவர்களின் திட்டத்தை அல்லாஹ் தனது நபிக்கு அறிவித்து கொடுத்து ஹிஜ்ரத் செய்ய அனுமதி வழங்கினார். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா இது உடனே இந்த செய்தியை வஹீன் மூலமாக ஜிப்ரீல் மூலமாக அறிவித்து உடனே மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய சொல்லி கட்டளை வந்தது. இதுதான் ஹிஜ்ரத்துடைய வரலாறு. இப்படி தான் ஆரம்பிக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தயாரானாங்க. பொறுங்கள், நானும் ஹிஜ்ரத் செய்வதற்கு அல்லாஹ்வின் அனுமதி எதிர்பார்த்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் தடுத்து வச்சுருந்தாங்க. ஏன்னா அபூபக்கர் எல்லா சஹாபாக்களும் போயிட்டாங்க மதீனாவுக்கு, முஸ்லீமான இருந்தவங்க எல்லாம். ஆனால் அபூபக்கரும் அதுக்காக தயாரானாங்க, நானும் மதீனாவுக்கு போயிடுறேன் அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இருங்க பொறுங்க, நம்ம ஒன்றாவே போவோம், அல்லாஹ்வுடைய கட்டளை வர்ற வரைக்கும் பொறுத்துருங்க, நானும் உங்களோட வரேன், ஹிஜ்ரத் 2 பேரும் ஒன்றா போவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அனுமதிக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன பிறகு அபூபக்கர் என்ன செய்தாங்க, அதனால் தன்னுடைய ஹிஜ்ரத்தை தள்ளி போட்டுட்டு ரசூலுல்லாவுக்காகவும் ஒட்டகத்தை தயார்படுத்தி 2 பேரும் ஒன்றா போகிறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ஒரு நாள் நண்பகல் நேரம், சரியா, மதிய நேரம், நாங்கள் அபூபக்கர் அவருடைய வீட்டில் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது முகத்தை துணியால் மூடியவாறு வாசலில் வந்து நின்றார்கள். மதிய நேரம், வெயில் நல்லா அடிச்சிட்டு இருக்குது. ஆயிஷாவுடைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் வீட்டில் இருக்கும்போது தான் இது நடக்குது. அப்புறம் ரசூலுல்லாஹ் முகத்தை அப்படி வெயில் நேரத்தில் முகத்தை மூடிக்கிட்டு இப்படி வந்து நிற்கிறாங்க. உடனே அபூபக்கர், எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒரு முக்கியமான விஷயமாக தான் நீங்கள் இங்கே வந்திருக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஏன்னா அந்த மாதிரி நேரத்தில், கடுமையான வெயில் நேரத்தில் முகத்தை இப்படி மூடிக்கிட்டு வர்றதுனா ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கணும் அப்படின்னு அபூபக்கர் புரிஞ்சுக்கிட்டு உடனே என்னென்னு கேட்கறதுக்காக சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே ரசூலுல்லாஹ் உடனே வந்துட்டாங்க. வந்துட்டு இங்கே யார் வீட்டில் இருக்கிறாங்க அவங்கள எல்லாத்தையும் வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது வீட்டில் யார் வேறு யாராவது இருக்கிறாங்கன்னா அப்படி. அபூபக்கர் சொல்கிறாங்க, எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாஹ்வின் தூதரே, இவங்க எல்லாம் உங்களுடைய குடும்பத்தவர் தான், எல்லாம் உங்கள் குடும்பம் தான், யாரும் புதிய ஆளுகள் யாரும் இல்லை அப்படின்னு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு ஹிஜ்ரத் செய்யும்படி கட்டளையிடப்பட்டுள்ளது, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டது. அபூபக்கர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் உடன் வருவதை விரும்புகிறீர்களா, நான் உங்களோட வரணுமா சொல்லுங்கள். ஆமாம். அபூபக்கர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த 2 வாகனில் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது அங்கே அவங்க நிறுத்தி வைத்திருந்த ஒட்டகங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலை தந்து தான் எடுத்துக்கொள்வேன் என்றாங்க. நீங்கள் என்கிட்ட விலை வாங்கிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அவர்களும் புறப்பட்டார்கள். வழியில் சௌர் எனும் மலையில் உள்ள ஒரு குகையில் 3 இரவுகள் தங்கினார்கள். இதில் நடுவில் என்ன விடுபட்டிருக்குது அப்படின்னா, இதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவோடு, அதாவது தன்னுடைய வீட்டுக்குள் அவங்க வந்து இரவு படுக்கிற போலவும், அவங்களுடைய கட்டில் மீது அவங்க படுத்தாலும் அவங்க எழுந்து வெளியேறும்போது அந்த இடத்துல வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு படுத்திருக்கணும். ஏன்னா இரவு முழுக்க காவல் காத்து வெளியில் அவங்க சுபுஹ் நேரத்தில் வெளியே வரும்போது குறைஷி வாலிபர்கள் ஒன்றாக சேர்ந்து வெட்டிடலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி தான் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறும்போது அவங்க யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் அவங்களுடைய கண்ணை மறைச்சிட்டான், கண்ணில் தெரியல. அந்த இடத்துல அலி படுத்துக்கிட்டாங்க போர்வை பொத்திட்டு. படுத்திருக்கிறவர் முகமது தான் அப்படின்னு அவங்க நினச்சி வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் காலையில் யார் எழுந்தாங்கன்னா அலி ரலியல்லாஹு தான் கட்டிலில் இருந்து எழுகிறாங்க. சரியா? அப்போது இந்த இரவோடு இரவாக தான் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க ரசூலுல்லாவும் அபூபக்கரும். அப்போ அந்த மாதிரி போகும்போது முதல்ல என்ன செய்தாங்கன்னா, சௌர் மலை அப்படிங்கிற ஒரு இடம், அங்கே பக்கத்தில் அதில் ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் 3 இரவுகள் முதல்ல தங்கிட்டாங்க. அந்த இருவருடன் அபூபக்கர் அவர்களின் மகன் அப்துல்லாவும் இரவு தங்கினார். சரியா? இவர் நல்ல வாலிபராக, புத்திசாலியாக, நினைவாற்ற உள்ளவராக இருந்தார். யார்? அப்துல்லா.
இவர் யாருக்கிட்ட அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன். இவர் இரவின் பிற்பகுதியில் மக்கா சென்று விடுவார். இரவின் பிற்பகுதி, அதாவது அது தஹஜ்ஜுத் நேரங்கள் வரும்போது மக்காவுக்கு போயிடுவார். குறைஷிகளுடன் தான் அவருக்கு பொழுது விடியும். சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் அவரின் தோழர்கள் பற்றியும் அதாவது அபூபக்கர் பற்றியும் என்ன மக்கள் பேசிக்கொள்கிறாங்க என்பதையெல்லாம் கேட்டுக்குவார். அடுத்து என்ன திட்டம் போடுறாங்க, என்ன நடந்துகிட்டு இருக்குது, காணான்னு தேடிட்டு இருக்கிறாங்களே, என்ன பேச்சு நடந்துகிட்டு இருக்குது, அது எல்லாத்தையும் அவர் என்ன செய்வார், அந்த செய்திகள்லாம் சேகரிச்சுட்டு சவுர் குகைக்கு வந்து திரும்ப ரசூலுல்லாஹ்விடம் அபூபக்கரிடமோ அவர் சொல்வார். யார் இவர்? அப்துல்லா அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன். குறைஷிகள் எல்லா பக்கமும் நபியை தேடினார்கள். அவர்களை பிடிப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார்கள். அறிவிப்பும் செய்தாங்க. என்ன பரிசு அறிவித்தாங்க. யார் அவங்கள உயிரோடோ பிணமாகவோ, அதாவது கொலையை செய்திருந்தாலும் சரி, உயிரோடு பிடிச்சா கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த 2 பேரையும் பிடித்து கொடுப்பவருக்கு 100 ஒட்டகங்கள் பரிசாக கிடைக்கும் அப்படின்னு குறைஷிகள் அறிவிப்பு செய்தாங்க. ஆனால் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். சரியா? அவங்க 3 நாள் சவுர் குகையில் தான் இருந்தாங்க. அது பக்கத்தில், மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஏன்னா எடுத்தோடனே பயணம் செய்யக்கூடிய மதீனாவின் வழியில் போனால் உடனே என்ன ஆகும், எல்லாம் தேடிட்டு வருவாங்க, பிடிச்சிருவாங்க. அதனால் முதல்ல போனோடனே அவங்க ஒரு 3 நாள் வரைக்கும் வெளியே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குகைக்குள்ளேயே தஞ்சம் அடைஞ்சு ஒளிஞ்சிருந்தாங்க. அப்புறம் இப்படிப்பட்ட நேரத்தில் எந்த அளவுக்கு குகை வாசலில் குறைஷிகள் வந்து நின்றார்கள். ஆனாலும் அல்லாஹ் தஆலா அவங்களை பாதுகாத்தான். சவுர் குகையில், அதாவது அவங்கள தேடிட்டு அந்த பகுதிக்கு வரும்போது சவுர் குகைக்கு மேலேயே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க கவனித்து உள்ளே யார் இருக்கிறாங்களான்னு பார்த்துருந்தா கூட 2 பேரையும் பார்த்துருக்கலாம். ஆனால் அல்லாஹ் நாட்டம், அல்லாஹ் அவங்கள பாதுகாத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நாங்கள் குகையில் இருந்தபோது நபி அவரிடம் நான், அல்லாஹ்வின் தூதரே, குனிந்து கீழே பார்த்துவிட்டு நம்மை பார்த்து விடுவார்களே என்றேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கவலைப்படாது, நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். அபூபக்கரை நாம் இருவர் இருக்கிறோம் என நினைக்கிறீர்கள், 3ஆவதாக அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னார்கள். அதான் அல்லாஹ் இருக்கிறான்னா அல்லாஹ்வுடைய தாத், அல்லாஹ்வுடைய உள்ளமை, அவனுடைய சுயரூபத்தோடு அல்லாஹ் பக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பார்க்கும் ஆற்றலால், கண்காணிக்கும் ஆற்றலால், அவன் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு, அறிவு, இதை கொண்டு அல்லாஹ் அவர்களை பேணுகிறான், பாதுகாக்கிறான் அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குனாங்க. 3 இரவுகளுக்கு பின் அந்த இருவரையும் தேடுதல் பலம் சற்று ஓய்ந்த பிறகு 2 பேரும் குகையிலிருந்து வெளியேறி கடற்கரை வழியாக மதீனா நோக்கி புறப்பட்டார். அதாவது இது வந்து வழக்கமாக மதீனாவுக்கு போகிற வழி இல்லை, கடற்கரை வழி எல்லாரும் பயன்படுத்துகிற வழி இல்லை. அதனால் கடற்கரை வழியாக போகும்போது பொதுவான மக்கள் போகிற திசை இல்லாமல் வேறு திசைக்கும் போது அவங்க போகிற பாதை அவ்வளோ சீக்கிரம் இப்போ இந்த காணோன்னு பார்த்து 3 நாள் காணாமல் இருந்தால் அப்புறம் அந்த தேடுதல் இது வந்து அப்படியே ஓஞ்சிரும். அதுக்கு பிறகு நம்ம போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு போகிறாங்க. மதீனாவில் உள்ள முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரிகள் நபி அவர்கள் தங்களிடம் புறப்பட்டு வருகிறார் என கேள்விப்பட்ட போது ஒவ்வொரு நாளும் காலையில் மதீனாவுக்கு வெளியே பாறைகள் நிறைந்த ஒரு இடம் இருந்தது. புறநகர் பகுதி, பாறைகள் நிறைய இருக்கும், ஒரு கல் இதில் கற்பாங்கான இடமா இருக்கும். அங்கே வந்து வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ரசூல்லா இப்படி தான் வருவாங்க, அபூபக்கரும் ரசூலுல்லாவும் அப்படி எதிர்பார்த்து காத்துக்கிடுவோம். அந்த அளவுக்கு அன்சாரிகளும் முஹாஜிர்களும் ரசூல்லாவை நேசித்தாங்க. இறுதியில் சூரிய வெப்பம் அவர்களை திருப்பி அனுப்பிவிடும். இப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப வெயில் வந்த பிறகு நிற்க முடியாமல் அப்புறம் திரும்ப ஊருக்குள்ளே போயிடுவாங்க, மதீனாவுக்குள்ளே போயிடுவாங்க. நபி அவர்கள் வருகை தந்த நாளன்று நண்பகல் நெருங்கி வெயில் கடுமையானதும் வழக்கம் போல தம் வீடுகளுக்கு திரும்பி விட்டார்கள். ரசூல்லா வந்த அன்னைக்கு கூட அவங்க கடைசியில் ரொம்ப வெயில் கடுமையாக இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. அப்போது என்ன நடக்குதுன்னா, மதீனாவில் ஒரு உயரமான மேட்டு பகுதியில் நின்று ஒரு யூதன் தனது தேவைக்காக எதையோ பார்த்துக்கிட்டு இருந்தான். எல்லாம் போயிட்டாங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க. அப்போது ஒரு உயரமான மேட்டு பகுதியில் ஒரு யூதன் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் எதையோ. அப்போ பார்த்தா 2 பேர் வர்றது பார்க்குறான். சரியா? நபி அவர்கள் அவரின் தோழர்கள் காணல் நீரை கிழித்து கொண்டு வருவதை பார்த்து விட்டார். அதாவது தூரத்தில் பார்த்தா காணல் நீர் தெரியுமில்ல, ஏன்னா வெயிலில் அந்த எப்போயும் நாமளும் ரோட்டில் போகும்போது அப்படி இப்போ இங்கே கொஞ்சம் தூரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், அதான் காணல் நீர். சரியா? அந்த காணல் நீரை பார்த்துட்டு அதுக்கு மத்தியிலிருந்து ரசூல்லாவும் அபூபக்கரும் அப்படி அந்த தண்ணி தெரிஞ்சிட்டு இருக்குது. காணல் நீர் தான் அது நீரே இல்லை. அந்த இடத்துல வெப்ப ஆவினால் அந்த இடத்துல நீர் இருக்கிற மாதிரி தெரியும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரோட்டில். இப்போ அந்த வெயிலுடைய நேரத்தில் காணல் நீரை பார்த்துட்டு அந்த காணல் நீருக்கு நடுவில் ஒரு 2 பேர் இப்படி அதை கிழிச்சிட்டு வர்ற மாதிரி ஒரு காட்சியை ஒரு யூதன் பார்க்குறான்.
பார்த்த உடனே அவன் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் அவனுக்கு வந்துட்டாங்களா, இவங்க தான் இவங்களுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க தினமும் இந்த மதினாவாசிங்க. உடனே அவன் கத்துறான், அரபு குலத்தவர்களே, இதோ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த உங்களின் மதிப்பிற்குரியவர் வந்து விட்டார் அப்படின்னு யூதன் அவன் தான் முதல்ல அந்த மதினாவாசிகளுக்கு செய்தியை கத்தி சொன்னான். சரியா? உடனே நபி அவர்களை வரவேற்க முஸ்லீம்கள் விரைந்தார்கள். உடனே ரசூல்லா வராங்க 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 வாங்க போய் பார்ப்போம் அப்படி. ஏன்னா அதுக்கு முன்னே ரசூல்லா அவங்க பார்த்ததே இல்லை. இப்போ கூட அபூபக்கர் ரசூல்லா 2 பேர் வந்தாலும் யார் ரசூல்லா யார் அபூபக்கர்னு அவங்களுக்கு தெரியாது. சரியா? நபி அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக தாங்கள் அவர்களை பாதுகாப்பதற்கும் அவருடன் சேர்ந்து ஜிஹாத் எனும் போர் புரிவதற்கும் தயார் என்பதை அறிவிக்கும் முகமாக ஆயுதங்களை உடன் எடுத்து சென்றார்கள். மதினாலேருந்து வெளியே கிளம்பி ரசூல்லாவை அழைக்கிறதுக்காக போகிறவங்க ரசூல்லாவை கண்ணியப்படுத்துறதுக்காக கையில் வாள்கள் எடுத்துகிட்டு போனாங்கன்னா உங்களோட சேர்ந்து நாங்கள் போர் செய்ய தயாராக இருக்கிறோம் அல்லாவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அதையும் காட்டுறாங்க. அந்த கற்பாங்கான அந்த இடத்தில் நபி அவர்களை சந்தித்தார்கள். நபி அவர்கள் வலது பக்கமாக வந்து மதினாவின் எல்லையில் உள்ள குபா என்னும் இடத்தில் அம்ர் இப்னு அவுஃப் குலத்தவரிடம் இறங்கினார்கள். முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவுக்கு வெளியே அந்த குபாங்கிற இடத்துல தான் இறங்குறாங்க. சரி, அவரிடம் சில நாட்கள் தங்கினார். முதல்ல குபாவில் சில நாள் தங்கினாங்க. அங்கே ஒரு பள்ளியையும் கட்டினார்கள். அதுதான் குபா பள்ளிவாசல், மஸ்ஜிது குபா அப்படின்னு. மதினாவுக்கு போகிறவங்க முதல்ல மஸ்ஜிது குபாவுக்கு தான் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும், போய் அங்கே தொழுவாங்க 2 ரக்காயத்து. சரியா? அந்த மாதிரி அதுதான் முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசலில் முதல்ல கட்டப்பட்டது. மதினாவில் மஸ்ஜித் நபி கட்டுறதுக்கு முன்னாடி அதுதான் ரசூலுல்லாஹ் கட்டினாங்க. அங்கே தான் முதல் ஜும்மா தொழுகை நடந்துச்சு, வெள்ளிக்கிழமை தொழுகை அங்கே தான் நடந்துச்சு. பின்னர் மக்கள் புடைசூழ, அதான் மக்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டமாக மதினாவுக்குள்ளே போனாங்க, பயணமானார்கள். மக்கள் எல்லாம் வழியில் அவர்களை சந்தித்து வரவேற்றார்கள். அபூபக்கர் அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் மதினாவை நெருங்கும்போது சிறுவர்கள், அடிமைகள் உட்பட மக்கள் வீதிகளிலும் வீடுகளிலும் அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வின் தூதர் வந்து விட்டார், அல்லாஹு அக்பர், முஹம்மது வந்து விட்டார் என்று சந்தோஷம் மகிழ்ச்சியில் ஆரவாரம் வெளிப்படுத்தினார்கள். அப்போ இது மதினாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைந்த வரலாறு. அப்போது இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஹிஜ்ரா அப்படிங்கிறது அல்லாஹ்வின் மார்க்கம் மேலோங்க தௌஹீத் உயர செய்யப்படுகிற ஒரு பயணம். அதில் நாம் இருக்கிற பகுதியில் அல்லாஹ்வின் மார்க்கத்தின்படி நடக்க முடியாமல் தடைகள் இருக்குது, நாம் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போகிறது சிறந்ததுங்கிற சூழல் வந்துச்சுன்னா கட்டாயம் முஸ்லீம்களோடு இருக்கணுமே தவிர முஷ்ரிக்குகளோடு இருந்து கொண்டு அவர்கள் நம்முடைய தாவாவுக்கும் மார்க்கத்துக்கும் எதிராக நமக்கு தடுத்து கொண்டிருக்கும் போது நாம் அதை மார்க்கத்தை பின்பற்ற முடியாத ஒரு நெருக்கடி இருந்தால் அவர்களுடைய இருந்து கொண்டே இருக்கக்கூடாது. அவர்களை விட்டு விலகி நாம் கிளம்பி போய்விட வேண்டும். முதலில் அவர்களுக்கு தாவாவை கொடுத்து சூழலை மாற்ற முயற்சி பண்ணணும். ஆனால் அது முடியாத பட்சத்தில் முஸ்லீம்களோடு தான் கட்டாயம் சேர்ந்திருக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் இங்கே தாவாவுடைய மன்ஹஜ். ரசூலுல்லாஹ்வுடைய தாவா எப்படி அமைஞ்சிச்சு அப்படின்னா இதுதான் மன்ஹஜ். தௌஹீதை கொண்டு தாவா செய்யப்படும், எதிர்ப்புகள் வரும், பிறகு அதை சந்திக்க முயற்சி பண்ணுவாங்க, அது முடியாத பட்சத்தில் ஹிஜ்ரத் செய்துருவாங்க. இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.